காஞ்சியார் பேளுங்கண்ட பகுதியில் வனவிலங்கு தாக்குதலை தடை செய்வதற்கு பொதுமக்கள் ஒன்றிணைந்து ட்ரெஞ்ச் அமைக்கும் வேலைகள் ஆரம்பித்துள்ளனர். ஹைரேஞ்சின் பண்டைய கால வரலாறுகள் அதிகமாக நிறைந்துள்ள காஞ்சியாரில் மக்கள் வசிக்கும் பகுதி வனப்பகுதியுடன் எல்லை பங்கிடும் முக்கிய இடம்தான் பேளுங்கண்டம். இந்த பகுதியில் காட்டு யானை உட்பட உள்ள வனவிலங்குகளின் தாக்குதல் அதிகரித்ததோடு பொதுமக்களின் முயற்சியை தொடர்ந்து ட்ரெஞ்ச் அமைக்கப்படுகிறது. 1980 காலகட்டத்தில் வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளை கடந்து நாச நஷ்டங்கள் ஏற்படுத்த தொடங்கியதோடு பொதுமக்களும் ஆயுதங்கள் உபயோகித்து பெரிய ட்ரெஞ்சுகளை அமைத்தனர். கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் காட்டு யானை உட்பட உள்ள வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு வந்து நாச நஷ்டங்கள் ஏற்படுத்த தொடங்கியுள்ளன. தொடர்ந்து பொதுமக்கள் முன்வந்து பணம் செலவு செய்து ட்ரெஞ்ச் அமைக்கின்றனர். விவசாயிகள் ஒன்றிணைந்து വനത്തുறையின் അനുമതിയോടെ നടപടിക്ക് എടുക്കപ്പെടുகிறது. അടുത്ത കാലത്തായിട്ട് വീണ്ടും ഇവിടെ നമ്മളൊരു ആനയുടെ സാന്നിധ്യം ഈ മേഖലയിൽ വരാൻ തുടങ്ങിയപ്പോൾ ആളുകൾ എന്താണ് അതിൻ്റെ ഒരു പോംവഴി എന്നുള്ള രീതിയിൽ വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ പഴയ ട്രെഞ്ചുകൾ ഒന്ന് മെയിൻ്റെനൻസ് ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട്, അതായത് 80കളിൽ ചെയ്തതാണ്. അത് കാലക്രമേണ അത് അവർ മെഷീനുകളൊന്നുമല്ല ഉപയോഗിച്ചത്. തൂമ്പ അവരുടെ കൊട്ടയും ഇതുമൊക്കെ ഇട്ടുകൊണ്ട് അവരുടെ ആരോഗ്യം കളഞ്ഞ് തന്നെയാണ് അവർ ചെയ്തത്. അപ്പോൾ അതിൽ വീണ്ടും മണ്ണുകൾ നിറഞ്ഞ് വീണ്ടും ആന ക്രോസ് ചെയ്ത് ഇങ്ങനെ കൃഷിമേഖലയിലേക്ക് കയറാൻ തുടങ്ങിയപ്പോൾ പുതിയ പാലം കാവടിക്കോല ആളുകളാണ് ആദ്യമായിട്ട് ഇങ്ങനെ ഒരു ആശയം വെക്കുകയും അവിടെ ഒരു കർഷക കൂട്ടായ്മ കൂടുകയും അപ്പോൾ അവർ നമ്മളെ അന്നുണ്ടായിരുന്ന റേഞ്ച് ഓഫീസറുമായിട്ട് സംസാരിച്ച് വനം വകുപ്പിൻ്റെ അനുമതി മേടിച്ചുകൊണ്ട് തന്നെ അവിടെ ഹിറ്റാച്ചി ഉപയോഗിച്ചുകൊണ്ട് അവിടെ ഒരു 1700 മീറ്ററോളം ഒരു 2 കിലോമീറ്റർ അടുത്ത് വരുന്ന മേഖല അവർ കാവടിക്കവല ഈ ഭാഗങ്ങൾ അവർ ട്രെഞ്ച് എടുത്ത് വിജയകരമായി അവിടെ ആനയോ അല്ല മറ്റു പന്നിയുടെ ശല്യം ഇല്ലാത്ത രീതിയിലേക്ക് കർഷകർക്ക് കൃഷി ചെയ്യാവുന്ന ഒരു സാഹചര്യം ഉണ്ടായി. 350 மீட்டர் நீளத்தில் ட்ரெஞ்ச் அமைக்கப்பட்டுள்ளது. வஞ்சொர்லி வன பாதுகாப்பு சங்கத்தின் மூலம் பொதுமக்களுக்கு இதில் செலவான பணம் வனத்துறையிடமிருந்து கொடுக்க முயற்சிகள் நடத்தப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ட்ரெஞ்ச் அமைக்கப்படுவதோடு பேளுங்கண்டம் பகுதியில் தொடர்ச்சியாக உள்ள வனவிலங்கு தாக்குதலுக்கு தீர்வு காண முடியும் என்றும் பொதுமக்கள் எதிர்பார்த்துள்ளனர். நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.